வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சில் தோனி கேட்டும் நிராகரித்த நடுவர்கள். பிசிசிஐ கூறிய குட் நியூஸ். அதாவது தோனியை வைத்து சிஎஸ்கே அணியின் பலவீனத்தை கேப்டன் ருத்ராஜ் கேவாட் மறைத்து விட்டதாக ரசிகர்கள் கொந்தளித்து வராங்க. ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலம் ஐபிஎல் தொடரின் சிஎஸ்கே அணியின் பயணம் முடிவுக்கு வந்திருக்கு. கடைசி ஓவரில் 17 ரன்கள் எடுத்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலையில் வெறும் 7 ரன்களை மட்டும் எடுத்து தோல்வியை சந்தித்து இருக்காங்க. இதற்கு ருத்ராஜ் கேவாட்டின் மோசமான கேப்டன்சிக்கே காரணம் என்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. சிஎஸ்கே ரசிகர்கள் கேப்டன் இருந்து ருத்ராஜ் கேவாட்டை நீக்க வேண்டும் என்ற குரல்களையும் கொடுத்து வராங்க. முக்கியமான போட்டியில் டக் அவுட் ஆனதோடு பவுலிங் மாற்றங்களிலும் ருத்ராஜ் ஏராளமாக முறை சொதப்பியதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ருத்ராஜ் கேவாட் தவறுகளை கூட ஒப்புக்கொள்ளாமல் வீரர்களின் காயங்களை தோல்விக்கு காரணம் என்று கூறுவதாகவும் பேசி வராங்க. இந்த நிலையில்தான் என்னதான் இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றிருந்தாலும் இதில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வெடித்து உள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி ஓவரில் தோனி அவுட் ஆனதும் ஒரு நோபால் என்று தகவலும் தற்போது கிடைத்து இருக்கு. இது சம்பந்தமாக நார்த் இந்தியன் ஊடகங்களின் மிகப்பெரிய பிரளயமே வெடித்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை வைத்து சில தவறுகளை இந்த போட்டியில் செய்திருந்ததாகவும் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய மிகவும் கடினமான பிச்சாகத்தான் இருந்தது. அதிலும் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி என்னதான் 218 ரன்களை அடித்திருந்தாலும் முதல் இன்னிங்ஸின் போது குறுக்கே மழை வந்ததால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு பிச் கடினமாக மாறியிருந்தது. அதே போல யாஸ்தையால் வீசிய கடைசி ஓவரில் இரண்டாவது பந்து நோபால் என்றும் தற்போது தெரிய வந்திருக்கு. முதல் பந்தில் தோனி சிக்ஸர் அடித்ததும் இரண்டாவது பந்தை வீசும்போது யாஸ்தையால் கிரீஸுக்கு வெளியே 1 இன்ச் கால் வெளியே வந்து இருந்தது. இது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கு. ஆனால் இதனை நடுவர்கள் யாரும் கண்டுக்கடல. ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை பயன்படுத்தி அந்த நோபால் யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாற்றி இருக்காங்க. அந்த விக்கெட் மட்டும் விழுந்து இருக்காமல் இருந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாஸ் பண்ணி இருந்தாலும் பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போயிருக்காங்க. இதுதான் தற்போது சிஎஸ்கே அணி மேனேஜ்மெண்ட் ஆனது பிசிசிஐயிடம் தற்போது புகாராக கொடுத்து இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.